ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள ஆக்ஷனுக்கு பிறகு சிஎஸ்கேனுடைய ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்கு, சிஎஸ்கேனில் இருக்கிற 25 வீரர்களுடைய சிறப்பு என்ன, சிஎஸ்கேனுடைய பிளேயிங் 11 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங் அணி தற்போது 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல தரமான வீரர்களை எடுத்து ஒரு தரமான ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில சிஎஸ்கேனுடைய பேட்டிங் அட்டாக்ல ஓப்பனிங் வீரரா ருத்ராஜ் கெட்டுவார், டெவான் கான்வே ஸ்குவாட்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருந்தாலும் ருத்ராஜ் கெட்டுவார் தற்போது இன்ஜுரியில அவதிப்பட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் ஐபிஎல் குள்ள கம்பேக் ஆயிடுவார். டெவான் கான்வே நியூசிலாந்து அணிக்காக அனைத்து விதமான போட்டியிலையும் சிறந்த ஃபார்ம்ல சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்கார். அடுத்த மிடில் ஆர்டர்ல அஜிகே ரஹானே விளையாடுவாங்க. அஜிகே ரஹானே இந்திய அணியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டாலும் தற்போது உள்ளூர் போட்டிகளை சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. போன சீசன்ல சிஎஸ்கே கோப்பையை வெற்றி பெற இவர் முக்கிய காரணமாக அமைஞ்சார். இதனால இந்த சீசன்ல இவர் கண்டிப்பா 3வது 4வது டோர்னாமெண்ட்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவார். அடுத்த டோர்னாமெண்ட்ல பேக்கப்ல ஷேக் ரஷீத் இருக்கார். இவர் ஓப்பனிங் வீரர். அண்டர் 19 அணிக்காக இவர் சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்கார். ருத்ராஜ் கேட்வாலுக்கு பேக்கப்பா இவர் ஸ்குவாட்ல இருக்கார். அடுத்த வீரரா ஸ்குவாட்ல சமீர் அவர்கள் இருக்கார். இவர் 8,40,00,000 ரூபாய் கொடுத்து இந்த ஆக்ஷன்ல சிஎஸ்கே வாங்கினாங்க. இவர் தற்போது உள்ளூர் போட்டிகளில் குத்தி சுரேஷ் ரெய்னாவா அதிரடியா விளையாண்டுட்டு இருக்கார். ஃபீல்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இதனால அமித் ராயுடுக்கு பதிலாக இவர் பிளேயிங் லெவலில் விளையாட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்ததா எம்எஸ் தோனிக்கு பேக்கப்பா அவனீஸ் ஆரவல்லி அப்படிங்கிற அண்டர் 19 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே ஆக்ஷன்ல அவருடைய அடிப்படை விலையான 20 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் தற்போது இந்திய அணிக்காக அண்டர் 19 சிறந்த முறையில் விளையாண்டுட்டு இருக்காரு. இதனால இவரை தோனிக்கு பேக்கப்பா எடுத்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே கேப்டனா, சிஎஸ்கே விக்கெட் கீப்பரா, சிஎஸ்கே தூணா எம்எஸ் தோனி ஸ்குவாட்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா கேப்டனா விளையாடுவாங்க. ஸோ எம்எஸ் தோனியும் இந்த ஸ்குவாட்ல மெயின் வீரரா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனி கூடிய சீக்கிரமா ஐபிஎல்லுக்கான பயிற்சியில் ஈடுபட போறதா சிஎஸ்கே சிஇஓ அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அடுத்த சிஎஸ்கே ஆல்ரவுண்டர் அட்டாக்ல ஜடேஜா சிஎஸ்கே மெயின் ஆல்ரவுண்டரா செயல்பட போறார். இவர் தற்போது சர்வதேச போட்டில சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அடுத்த நாடுல ஃபாரின் ஆல்ரவுண்டர் மொயின் அலி இருக்கார். மொயின் அலி தற்போது மோசமான ஃபார்ம்ல இருக்கார். போன சீசன்ல இவர் பெருசா விளையாடல. இதனால இந்த ஆக்ஷன் இவருக்கு பதில் தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை சிஎஸ்கே ஆக்ஷன்ல தட்டி தூக்கியிருக்காங்க. அவர் யாருன்னா டேனியல் மிச்சல். ஸோ டேனியல் மிச்சலை மொயின் அலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் சிஎஸ்கே கொண்டு வந்திருக்காங்க. டேனியல் மிச்சல் தற்போது வேர்ல்டு கப்ல இந்திய அணிக்கு எதிராக 2 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்டு கப்ல நியூசிலாந்து வீரர் அதிக ரன் அடிச்சிருக்கார். இந்திய பிச்சில் இவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ஸ்பின்னர்ஸை வேற லெவலில் வச்சு செய்வார். இதனால இவர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல மொயின் அலிக்கு பதிலாக இடம் பெற வாய்ப்பு இருக்கு. இவர் அணிக்குள்ள வந்திருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலம் கொடுத்திருக்கு. ஒருவேளை இவரும் ஒழுங்கா விளையாடலன்னா ரவீந்திராவையும் சிஎஸ்கே ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா 1,90,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பேக்கப்பா பார்க்கப்படுது. சாட்னரை எதுக்குப்பா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டேனியல் மிச்சல் ரவீந்திராவை எடுத்ததுக்கு பிறகு சிஎஸ்கே ரசிகர்கள் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சாட்னருக்கு வாய்ப்பே கிடைக்கல. தற்போது டேனியல் மிச்சல் ரவீந்திரா வந்திருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம 2024 போக வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்ல பேக்கப் வீரரா சாட்னர் ஸ்குவாட்ல இருக்காங்க. சிவம் துபே சிஎஸ்கே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டரா ஸ்குவாட்ல இருக்காங்க. ஆனா அவருக்கு பந்து வீச்சு வாய்ப்பு பெருசா கிடைக்காது. ஸோ அவருக்கு பேக்கப்பா ராஜ்வர்தன் கங்கேக்கர் இருக்கார். இவர் ஆல்ரவுண்டரா தற்போது அண்டர் 19 அணியில சிறப்பா விளையாண்டு தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். ஜடேஜாக்கு பேக்கப்பா இந்தியன் ஆல்ரவுண்டரா இளம் வீரரான நிஷாந்த் சிந்து மற்றும் அஜய் மடவல் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜடேஜா போல பந்து வீசுவாங்க, பேட்டிங் நல்லா ஆடுவாங்க. தற்போது அண்டர் 19 உள்ளூர் போட்டிகள சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பேக்கப் வீரரா சிஎஸ்கே அணியில இருக்காங்க. அடுத்தது சிஎஸ்கே பந்து வீச்சு அட்டாக்ல ஸ்பின் போலிங் அட்டாக்ல டீக்ஸனா சிஎஸ்கே மெயின் ஸ்பின் போலரா இருக்கார். இவர் கண்டிப்பா எல்லா பிளேயிங் லெவலையும் விளையாண்டுவார். ஒருவேளை இவருக்கு இன்ஜுரி ஆனா பேக்கப் வீரரா இவருக்கு பதில இந்தியன் சுழல்பந்து வீச்சாளர் பிரசாந்த் சோலங்கி இருக்கார். இவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் இவர் பாத்தீங்கன்னா தீக்ஷனா போலவே சிறந்த முறையில ஸ்பின் பால் வீசக்கூடியவர். இவரும் பேக்கப்பா ஸ்குவாட்ல இருக்காங்க. அடுத்ததான் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல சிஎஸ்கே தரமான ஃபாஸ்ட் பவுலர்கள் இருக்காங்க. அந்த வகையில தீபக் சகல் பாத்தீங்கன்னா தற்போது இன்ஜுரியில் அவதிப்பட்டாலும் ஐபிஎல் குள்ள கம்பேக் ஆகி வந்துருவார். ஸோ தீபக் சகல் அணிக்குள்ள இருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு பலமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா 2018, 2021, 2023 சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெற ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சார். இவருடைய கூட்டாளியான சர்துல் தாக்கரை தற்போது ஆக்ஷன் 4 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே தூக்கி இருக்கிறது. சிஎஸ்கே பேட்டிங் பந்துவீச்சு அட்டாக்கு கூடுதல் பலமா பார்க்கப்படுது. சர்துல் தாக்கர் தற்போது ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் சென்னை பிச்சில் இருக்க நல்ல ரெக்கார்ட் இருக்கு. சிஎஸ்கே அணிக்காக அதிக விக்கெட் ஐபிஎல் சீசன்லாம் எடுத்திருக்கார். ஸோ இதனால இது கூடுதல் பலமா சிஎஸ்கே அணிக்கு தான் பார்க்கப்படுது. ஸோ சர்துல் தாக்கூர், தீபக் சகல் கண்டிப்பா சிஎஸ்கே பிளேயிங் லெவலையும் செயல்படுவாங்க. அடுத்ததான் போன வருடம் மிஸ் ஆன முகேஷ் சௌத்ரி இந்த வருடம் சூப்பரான ஃபார்ம்ல திரும்பி இருக்கார் சிஎஸ்கே அணிக்கு. இவர் தற்போது உள்ளூர் போட்டிகளில் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். இதனால இது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலமா பார்க்கப்படுது. தீபக் சகால், சர்துல் தாக்கூர் ஒழுங்கா போடலனா இவரை அணிக்குள்ள கொண்டு வராங்க. மோஸ்ட்லி முகேஷ் சௌத்ரியா இம்பார்ட்டன்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பேக்கப் வீரர்கள் லிஸ்ட்ல தேஷ்பாண்டே இருப்பார். தேஷ்பாண்டே போன வருடம் பிளேயிங் லெவலில் விளையாண்டாலும் இந்த வருடம் விளையாட வாய்ப்பு இல்லை. ஏன்னா சர்துல் தாக்கூர், தீபக் சகால், முகேஷ் சௌத்ரி இருக்கிறதுனால பேக்கப் வீரராக தான் டீக்ஷனா இருப்பாங்க. அதே போல
சிம்ரன்ஜித் சிங் தற்போது உள்ளூர் போட்டிகளில் சூப்பரான ஃபார்ம்ல பந்து வீசிட்டு இருக்காரு. அவரும் பேக்கப் வீரர் தான் ஸ்குவாடில் இருப்பாங்க. ஃபாரின் ஃபாஸ்ட் பாலரா நம்ம பதிரானா தற்போது ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் தோனி தலைமையில சிறப்பாக விளையாடுவார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல் சிஎஸ்கே அணிக்கு வந்து மீண்டும் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. போன வருடம் சிஎஸ்கே அணி கோப்பை வெற்றி பெற இவர் முக்கிய காரணமா அமைஞ்சார். அதே போல இந்த வருடமே ஒரு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவர் மிஸ் ஆனா அவருக்கு பதிலாக தரமான பேக்கப் வீரரான முஸ்டிபிசூர் ரஹ்மான வாங்கியிருக்காங்க. அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு. இவர் ஒரு நல்ல பேக்கப்பா பார்க்கப்பட்டாலும் இவர் மே 22 வரையும் தான் அவைலபிளா இருக்காரு. அதற்கப்புறம் அவங்க நாட்டுக்கு போய் விளையாட போறாராம். இருந்தாலும் கடைசி 2 வாரம் மிஸ் ஆவார். மற்றபடி பதினானுக்கு பேக்கப்பா இவர் செயல்படுவார். இதுதான் சிஎஸ்கேனுடைய 25 பேர் கொண்ட ஸ்குவாடா 2024 இருக்கு. இந்த ஸ்குவாடில் நம்ம குறையே சொல்ல முடியாது. இருந்தாலும் எஃபெக்டிவ் ஃபாஸ்ட் போலர் இந்த ஸ்குவாடில் இல்லை. ஒரு 145 கிலோமீட்டர் வேகத்தில் போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பாலர் இல்லை. அதனால தான் சிஎஸ்கே அணி இந்த ஆக்ஷனில் ஜெரால் கோசி, மதுசனக்கா போன்ற வீரர்களை வாங்குவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய பழைய ஃபார்முலாவே நாங்கள் கடைப்பிடிக்கிறோன்னு சிஎஸ்கே ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் சிஎஸ்கே அணியில தரமான ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கொண்ட ஆல்ரவுண்டர் வந்து மிஸ் ஆகிறாங்க. எப்போதுமே சிஎஸ்கே அணியில டிஜே பிராவோ, பென் ஸ்டோக் போன்ற ஒரு தரமான ஃபாரின் ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. அது வந்து இந்த ஸ்குவாடில் வந்து மிஸ் ஆகுது. மற்றபடி இந்த ஸ்குவாடு ஒரு தரமான ஸ்குவாடாக தான் பார்க்கப்படுது. ஸோ சிஎஸ்கேனுடைய பெஸ்ட் பிளேயிங் 11 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வழக்கம் போல ருத்ராஜ் கெட்வார், டெவான் கான்வே விளையாடுவாங்க. 3வது நாட்டில் அஜிகே ரஹானே, 4வது நாடுல சிவம் துபே, 5வது நாடுல டேனியல் மிச்சல், 6வது நாடுல ஜடேஜா, 7வது நாடுல எம்எஸ் தோனி, 8வது நாடுல சர்துல் தாக்கூர், 9வது நாடுல தீபக் சகால், 10வது நாடுல தீக்ஷனா, 11வது நாடுல பதிரானா, இம்பாக்ட் பிளேயரா சமீர். ஸோ இதுதான் சிஎஸ்கேனுடைய பெஸ்ட் பிளேயிங் 11 2024 பார்க்கப்படுது. இந்த பிளேயிங் 11 வைத்து சிஎஸ்கே சிறப்பாக விளையாண்டாலே 2024 பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஏன் ஃபைனல் வரையும் போயிடுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிஎஸ்கே அணியை பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் எம்எஸ்னுடைய இறுதி ஐபிஎல் சீசனா 2024 இருக்க போறது அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதனால 2024 எப்படியாச்சும் கோப்பையை வெற்றி பெறணும்னு சிஎஸ்கே அணி விளையாடுவாங்க. அது கூடுதல் பலமா இருக்கும். இதனால 2024 சிஎஸ்கே அணி 6வது முறையா மீண்டும் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான அணியா சிஎஸ்கே அணியை பார்க்கப்படுது. ஸோ நீங்க சொல்லுங்க, 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கேடைய பெஸ்ட் பிளேயிங் 11 எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.